இத்தனையும் ஒன்றாக சேர்த்து கூட்டி பார்க்கிற நேரத்தில் நம்மை வெல்வார் இந்த நாட்டிலே யாரும் இல்லை, எவரும் இல்லை, இனி எவரும் பிறக்கவே முடியாது என்ற அந்த உறுதியோடு இந்த மேடையில் நின்றவாறு நான் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மாவட்ட செயலாளர் நன்னூர் ராஜேந்திரன் இங்கே பேசுகிற நேரத்தை ஒன்றை எடுத்து சொன்னார். இந்த கரூருக்கு நான் பலமுறை வந்ததுண்டு. பல்வேறு நிலைகளில் வந்ததுண்டு. பல்வேறு பொறுப்புகளை ஏற்றவனாக வந்ததுண்டு. கழகத்தின் பேச்சாளனாக வந்திருக்கிறேன். இளைஞரணியின் ஒரு அங்கமாக வந்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன். சென்னை மாநகரத்தினுடைய மேயராக வந்திருக்கிறேன். கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக வந்திருக்கிறேன். பொருளாளராக வந்திருக்கிறேன். ஆட்சி பொறுப்பிலே இருந்து பணியாற்றக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்திருக்கிறேன். துணை முதலமைச்சராக வந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவனாக வந்திருக்கிறேன். இப்பொழுது கழகத்தின் தலைவனாக இந்த கரூருக்கு வந்திருக்கிறேன். நன்னூர் ராஜேந்திரன் அத்தோடு நிறுத்தாமல் அடுத்த முறை வருகிற போது எப்படி வர வேண்டும் என்பதை தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி காட்டி அல்லது அது குறித்து ஏதோ கருத்துக்களை எடுத்து பேசவோ நான் விரும்பவில்லை. இருந்தாலும் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புவது, என்னை பொறுத்தவரையில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் என்றைக்கு உங்களில் ஒருவனாக இருந்து என்னுடைய கடமையை ஆற்றிட வேண்டும் என்ற நிலையில்தான் சென்னையில அண்ணா அறிவாலயத்தில முறையாக உறுப்பினராக பதிவு செய்து கொண்டு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் தன்னை சேர்ந்து கொண்டிருந்தாலும் நினைத்துக் கொண்டிருந்தாலும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு பக்கபலமாக இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய அவருடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய நண்பர்களை, தோழர்களை, சகோதரிகளை, சகோதரர்களை எல்லாம் ஏறக்குறைய ஒரு 30,425 பேர்களை பல்வேறு கட்சிகளிலிருந்து அவர்களும் விலகி திராவிட முன்னேற்ற கழகமாம் நம்முடைய தாய் கழகத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை வருக 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 என வரவேற்கிறோம். ஒரு கட்சியிலிருந்து ஏதோ ஒரு புதிய இயக்கத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்திருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஏற்கனவே இருந்த கழகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். தாய் தந்தையை விட்டு பிள்ளைகள் பிரியலாம். அந்த பிரிகிற பிள்ளைகள் என்றைக்கு வருவார்கள் என்று அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் நல்ல பிள்ளைகளாக இன்றைக்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். 2000 ஆண்டுகள் நம்முடைய அன்னை தமிழகம் தவமிருந்து பெற்றெடுத்த தலைமகன் சிங்கனடையும் சிங்கார தண்டனடையும் பூங்கு கடனடையும் புரட்சி கவினுடையும் தன்னுடைய உரையடையால் கண்ட போவான். தம்பிமார் படை மீது வெடியோற்றி வெற்றி கண்டு போவான். பூமி பங்கில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவத வினயமெல்லாம் தங்க சிம்மாசனம் போச்சு இருக்கும் நம்முடைய இளைய மன்னன். நம்மை ஆராய்ச்சிய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகைஞர் அண்ணா அவர்கள்
அவர் சொன்னார், ஒரு தாய் வயிற்றில் பிறக்க அந்த தாயுடைய வயிறு தாங்காத காரணத்தால் தனித்தனி தாயின் வயிற்றில் பிறந்திருக்கக்கூடிய என்னுடைய தம்பிமார்களே என்று அழைத்து இந்த இயக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாரே நம்முடைய அண்ணா உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். மண்டலங்களுக்கு என்று அழைத்து பாராட்டி புகழ்ந்து பேசினாரே. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். மேடையிலே நாங்கள் அமர்ந்திருக்கிற நேரத்தில் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களுக்கு சில செய்திகளை சொன்னார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். நான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்திருந்தார். உங்களுடைய நாற்காலியை பக்கத்திலே போட்டு உட்கார்ந்து எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், தாய் கழகத்தில் இணைவதில் உங்களுக்கு தயக்கம் தேவையில்லை. எந்தவித கூச்சம் உண்ண வேண்டும், உறுதியளிக்க வேண்டும் என்று வரவேற்கிறேன். உற்சாகத்தோடு பணியாற்றுங்கள். இங்கே நான் காண்கிறேன், உங்களுடைய தலைமையில் வருகை தந்திருக்கக்கூடிய இளைஞர் கூட்டத்தை பார்க்கிறேன். மகளிர் அணியை பார்க்கிறேன், சகோதரிகளை பார்க்கிறேன், சகோதரர்களை பார்க்கிறேன். ஏற்று முனைகளாக மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய திருப்பு முனைகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய இயக்கத்தை எழுச்சியை நான் காணுகிறேன். இந்த இளைஞர் கூட்டத்தை பார்க்கிற போது அண்ணா ஒரு முறை சொன்னார், வெற்றி பேச்சை தட்டி கேட்கும் தீரம், வீரரின் குற்றத்தை அடக்கக்கூடிய வீரம், ஆபத்துக்களை பொருட்படுத்தாமல் அநீதியை கண்டால் கொதித்தெழும் பண்பு, இதுதான் இளைஞர் பருவம் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு, தோழர்களுக்கு இனிமேல் தான் அதிகமான வேலை வந்திருக்கிறது.